சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குனர் அலுவலகம் முன்பாக பெருந்திரள் முறையீட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நெல்லை மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குனர் அலுவலகம் முன்பாக பெருந்திரள் முறையீட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நீதிமன்ற வழக்குகள் நிறைவடைந்த பின்பும் தேவையற்ற காரணங்களை கூறி சுகாதார ஆய்வாளர் நிலை 2 பணியிடத்தை நிரப்ப தாமதப்படுத்தும் நடவடிக்கையை கண்டித்தும், உடனடியாக பணியிடங்களை நிரப்ப கோரியும், ஓராண்டு காலமாக நிரப்பப்படாமல் உள்ள வட்டார சுகாதார மேற்பார்வையாளர், மருத்துவமில்லா மேற்பார்வையாளர் பணியிடங்களை உடனடியாக பதவி உயர்வு மூலம் வழங்கிட வலியுறுத்தியும், கொரோனா காலத்தில் பணியாற்றிய சுகாதார ஆய்வாளர்களுக்கு வழங்கிய ஊதியம் ரூபாய் 20,000 தற்போது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பணியாற்றி வரும் சுகாதார ஆய்வாளர்களுக்கு ரூபாய் 14,000 குறைத்து வழங்குவதை கண்டித்தும், அதை மீண்டும் 20,000 உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தியும் மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பாக பெருந்திரள் முறையீட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நியாயமான பதவி உயர்வை தன் உயிரை உச்சமனவருக்கு போராடும் எம்பிஎம் சுகாதார ஆய்வாளர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 20,000 ஊதியம் வழங்கினேன். தமிழக அரசு நியாயம்தானா 14,000 ஊதியம் நியாயம்தானா எங்களது கோரிக்கை நியாயமான கோரிக்கை